உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அர்டிமீசியா பேலன்ஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது தவனம் என்று தமிழிலே அழைக்கப்பெறுகின்ற ஒன்று. இந்த தவனம் இலைகள் மிகுந்த மணமுடைய ஒரு அரோமா தெராப்பி என்கின்ற வகையிலே அதனுடைய மனமே நமக்கு மருந்தாகிறது என்பதனாலே கதம்பம் என்று சொல்லக்கூடிய மாலையிலே பல்வேறு வண்ண பூக்களை ஒன்றாக சேர்த்து கதம்ப மாலையாக கட்டி மாதர் தலைக்கு வைத்து கொள்வார்கள். இறைவனுக்கும் அதை சாற்றுவார்கள். அந்த கதம்ப மாலையிலே முக்கியமான இடத்தை இந்த தவனம் பெற்றிருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த தவனத்தினுடைய சாறு 10 சொட்டு எடுத்து அதனோடு 5 மிளகை பொடித்து சேர்த்து போதிய தேன் சேர்த்து 2 வேளை அன்றாடம் அந்தி சந்தி என்று 2 வேளை உள்ளுக்கு பருகுவதினாலே இந்த ஊப்பிங் காஃப் என்று சொல்லக்கூடிய கக்குவான் இருமல், குத்திருமல், பெர்சிஸ்டன்ட் காஃப் என்று சொல்லக்கூடிய அடிக்கடி வந்து தொல்லைப்படுத்துகின்ற இருமல், இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த 10 சொட்டு பெரியவர்களுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது 5 சொட்டு சிறு குழந்தைகளுக்கும் தருவதனாலே அவர்களுக்கும் இது நலமளிப்பதாக விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஹெர்பஸ் சிம்ப்ளஸ் வைரஸ் என்று HSV என்று 3 எழுத்துக்களிலே குறிக்கப்பெறுகின்ற ஒரு தொற்று. ஹெர்பஸ் என்று சொல்லுகின்ற பொழுது கொப்புளங்களாக கொத்து கொத்தாக திட்டாக ஆங்காங்கே கொப்புளங்கள் எழும்பி எரிச்சல், வலியோடு காய்ச்சலும் ஏற்படுவது வழக்கம். இந்த HSV என்கின்ற வைரஸ் என்கின்ற நுண்கிருமினாலே வருகின்ற இந்த நோய் சில வாரங்கள் இருந்து தானாக போகும் என்றாலும் ஓரிரு நாட்கள் கூட தாங்குவது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அவ்வப்போது அது வெளிவந்து நம்மை தொல்லைப்படுத்துவதாக அமையும். இந்த கொப்புளங்கள் வருகின்ற பொழுது டேட்டோரா மெட்டல் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஊமத்தை, இந்த ஊமத்தை இலையை எடுத்து மைய அரைத்து அதனோடு போதிய பசு வெண்ணெய் சேர்த்து விழுதாக்கி இந்த அக்கி கொப்புளங்களுடைய மேலே தடவி வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே கொப்புளங்கள் ஆறி தோல் பழைய நிலையை அடையும், வலி குறையும், எரிச்சலும் இறங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, எள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். சமையலுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. எள் எண்ணெய் என்பது ஜிஞ்சிலி ஆயில் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சீசமம் இண்டிகம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது எள். இதனுடைய இலைகள் கூட ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதை உலர்த்தி பொடித்து சாம்பலாக்கி வைத்து கொண்டு தேங்காய் எண்ணெயிலே குழைத்து மேற்புறமாக தடவுவதனாலே ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த எள்ளினுடைய காய்களுக்கு உள்ளாக விதைகள் இருக்கின்றது. இந்த விதைகளை உலர்த்தி நாம் எண்ணெயை எடுக்கின்றோம். இந்த விதைகளை எடுத்து எள் என்கின்ற வகையிலே அதை எண்ணெயாக பயன்படுத்துகின்றோம். வடமொழியிலே இதற்கு திலா என்று பெயரை சொல்லியிருக்கிறார்கள். திலா என்ற வார்த்தையிலே இருந்து
தைலம் என்கின்ற வார்த்தை மருவி வந்திருக்கிறது. தைலம் என்று சொன்னால் எண்ணெயை குறிக்கக்கூடிய ஒன்றாக, பதப்படுத்திய எண்ணெயை குறிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நூவுலு என்று தெலுங்கு பாஷையிலே இந்த எள்ளுக்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த எண்ணெயை சனிதோறும் தலைக்கு தேய்த்து, உடம்புக்கு தேய்த்து, கண்களுக்கு ஓரிரு சொட்டுக்கள் விட்டு, காதுகளுக்கு ஒரு சில சொட்டுக்கள் விட்டு நம் முன்னோர்கள் சனி நீர் ஆடினார்கள். அவர்களுக்கு தோலை பற்றிய நோய்களோ எரிச்சல், நமைச்சல் போன்ற தொல்லைகளோ வந்ததில்லை. உடல் குளிர்ச்சியும் கண் பார்வை கூர்மையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். இன்று நாம் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிப்பது என்பது மறந்து போனது. அதனாலே பல நோய்கள் நம்மை வந்து தீண்டுகின்ற நிலைக்கு ஆளானோம். இந்த எண்ணெய் குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இளைத்தவனுக்கு எள்ளை கொடு, கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு என்ற ஒரு தமிழ் பழமொழி உண்டு. இளைத்தவன், உடலால் பலத்தால் மெலிந்தவன், பலவீனமானவன், அவர்களுக்கு பலம் தருவதற்காக இந்த எள்ளை எப்படியேனும் உணவாகவோ அல்லது எண்ணெயாகவோ நாம் பயன்படுத்துகின்ற பொழுது உடல் பலம் பெறுகிறது, தசையினுடைய நார்கள் பலம் பெறுகிறது, புத்தி கூர்மை பெறுகிறது. இந்த எள்ளை அடிக்கடி பயன்படுத்துவதனாலே ஒரு டானிக் என்கின்ற உரமூட்டியாக விளங்குகிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. எமனோகோக் என்கின்ற வகையிலே ருது வர்தினியாக, அதாவது மாத விலக்கை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கேலக்டுகோக் என்கின்ற வகையிலே இளம் சிறார்களுக்கு பால் பற்றாத நிலையிலே இந்த பாலை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே இளம் தாய்மார்களுக்கு பயன் தருகிறது. இது உணவாக மட்டுமல்லாமல் தலைக்கு தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இதை நாம் தடவி வருகின்ற பொழுது பொடுகு என்கின்ற நிலையிலே இருந்து விடுதலை ஏற்படுகிறது. தலை முடியும் நன்றாக வளரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த எள்ளை எப்படி மருந்தாக்குவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு எள்ளு செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, எள்ளு செடியோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். எள்ளு விதைகள், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எள்ளு விதைகள், பெரும்பாலும் நம்ம தைலங்கள் தயார் பண்ணுறதுக்கு எள்ளு எண்ணெயை யூஸ் பண்ணுவோம். இந்த எள்ளோட செடி, இதோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த எள்ளு செடியோட பூக்கள் நல்ல வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய இந்த பூக்கள், இது மொட்டு லைட் க்ரீனாக இருக்குது. நாளைக்கு இது பூக்கும் பொழுது நல்ல வெண்மையாக இருக்கும், தும்பைப்பூ போல் வெண்மையாக இருக்கும். இந்த பூக்களை நம்ம நீரில் ஊற வச்சுட்டு அந்த நீரை கொண்டு கண்களை கழுவிட்டு வரும் பொழுது கண்களில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். அதிகப்படியான கண்களில் ஊளை தள்ளுதல், கண்களில் உள்ள சிவப்புத்தன்மை, கண்களில் உள்ள அலர்ஜி போன்ற பிரச்சனைகளுக்கு இதை மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததான் இந்த எள்ளு செடியோட இலைகளை நம்ம புண்களை கழுவுவதற்கான மருந்தாக பயன்படுத்தலாம். எள்ளு செடியோட இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை கொண்டு நம்ம புண்களை கழுவிட்டு வரும்பொழுது புண்கள் சீக்கிரமாக ஆறும். அதே போல் எள்ளு செடியோட இலைகளை நம்ம விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு கட்டிகளுக்கு மேலே பற்றா அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது கட்டிகள் சீக்கிரமாக பழுத்து வலி இல்லாமல் ஆறும். இந்த எள்ளு செடியோட காய்கள், இது போன்ற நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கள், இதை பிரித்தா உள்ளே இருக்கக்கூடிய விதைகள், இதை அப்படியே நம்ம இந்த காய்களை நல்லா காய வச்சுட்டு நெருப்பில் இட்டு நம்ம சாம்பல் ஆக்கிடணும். அந்த சாம்பலை நல்ல மெல்லிய துணி வச்சு சலிச்சு எடுத்துக்கிட்டு அது தேங்காய் எண்ணெயிலையோ அல்லது வெண்ணெயிலையோ குழச்சி நம்ம புண்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது புண்கள் சீக்கிரமாக ஆறும். அடுத்ததாக நம்ம எள் விதையை பயன்படுத்தி மூலத்துக்கான ஒரு மேல் பூச்சி மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஊற வைத்த எள், கடுக்காய் பொடி, வெண்ணெய். நம்ம எள்ளு ஊற வச்சுருக்கோம். இந்த எள்ளு தண்ணியை ஊற்றி நம்ம இதை அரைச்சிக்கலாம். இந்த எள்ளு ஊற வைத்த தண்ணியும் நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உதிர சிக்கல் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு ப்ளீடிங் சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது வயிற்று வலி அதிகமாக இருக்கும், ஸ்கேண்டி ப்ளீடிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது முதல் 3 நாட்கள் எள்ளு ஊற வைத்த நீரை மட்டும் ஒரு 50 ml அளவுக்கு பருகிட்டு வரும் பொழுது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய உதிர சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாக இந்த எள்ளு தண்ணி செயல்படும். நம்ம இந்த ஊற வச்சிருக்க எள்ளு எடுத்துக்கலாம்.
இதோட கடுக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கடுக்காய் பொடி சேர்த்து அரைச்சிடலாம். இது போன்று நல்லா பிசர் இல்லாமல் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்ம தேவையான பொழுது இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சதுனால நம்ம நிறைய குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அம்மியில் அரைக்கும் பொழுது நம்ம கொஞ்சமாக எள்ளு ஊற வச்சு அதற்கேற்றாற்போ கடுக்காய் பொடி சேர்த்து பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை அதை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் டே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும். இதோட நம்ம வெண்ணெய் மிக்ஸ் பண்ணணும். வெண்ணெய் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணால் அது மிக்ஸ் ஆகாது. அதனால லேசாக வெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி வரும் நமக்கு. இது போன்று தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதை புறமருந்தாக பயன்படுத்தலாம். சீழ் மூலம், வெளி மூலம் போன்ற பிரச்சனைகளுக்கு இதை நம்ம எக்ஸ்டர்னலாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது மூலத்தினால் ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். ஊற வைத்த எள், கடுக்காய் பொடி மற்றும் வெண்ணெய் சேர்ந்த இந்த மருந்தை மூலத்திற்கான வெளிப்பூச்சு மருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது மூலத்தினால் ஏற்படக்கூடிய வலி, கடுப்பு போன்ற பிரச்சனைகள் சரியாகும். மூலத்தில் வரக்கூடிய இரத்த கசிவு, சீழ் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் தொற்றினை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சீசமம் இண்டிகம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜிஞ்சிலி ஆயில் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, எள்ளு என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, நுவ்வுலு என்று தெலுங்கு பாஷையிலே பெயர், திலா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இந்த விதைகள் நம் உணவுக்கு சுவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. சிற்றுண்டிகளிலே கூட இதை சேர்ப்பது வழக்கம். இதை உணவாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது கண்கள் குளிர்ச்சி பெறுகிறது. அதனோடு கூட உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது. த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகின்ற மூளையினுடைய கொதிப்பு, ஒரு படபடப்பு என்கின்ற நிலையை இது சாந்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மூளையினுடைய கொதிப்பை தணிக்கிறது, கண்களுடைய எரிச்சலை தணிக்கிறது, உடலுக்கு பூரிப்பு என்று தரக்கூடிய வகையிலே ஒரு மென்மையை, தோலுக்கு மென்மையை, அழகை, பலத்தை தரக்கூடியாக ஒரு உரமூட்டியாக விளங்குகிறது. அதோடு கூட இதை அன்றாடம் ஓரிரு தேக்கரண்டி அளவு நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே பல்வேறு நோய்களை, குறிப்பாக தோல் நோய்களை வரவொட்டாமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, சொறி, சிரங்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக இந்த நல் எண்ணெய் என்று சொல்லுகின்ற ஜிஞ்சிலி ஆயில் விளங்குகிறது. இதனுடைய பெயரிலே நல் எண்ணெய் என்று இருப்பதினாலே இது நல்லதோர் எண்ணெய். மேலுக்கும் சரி உள்ளுக்கும் சரி பயன்படுத்துகின்ற பொழுது உடலுக்கு பலத்தையும் மேனிக்கு அழகையும் தருகிறது, தனி இளமையை தரக்கூடியது என்று அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். அதாவது ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே இந்த நல்லெண்ணெயை அன்றாடம் பயன்படுத்துவதனாலே தனி இளமையையும் சக்தியையும் தரக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார். இதனுடைய விதைகளை, அதனுடைய இலைகளை நாம் சாம்பலாக்கி அதை மேலாக பயன்படுத்துகின்ற பொழுது புண்களை ஆற்றுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த பூக்கள் ஊற வைத்த நீரை கண்களை கழுவுவதனாலே கண்களை பற்றிய பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. உடலுக்கு உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருந்து பலத்தை கொடுக்கக்கூடியது. இது எம்பனோகோக் என்கின்ற வகையிலே ருது வர்த்தினியாக பயன்படுகிறது. முறையற்ற மாதவிலக்கு என்று வருகின்ற பொழுது மாதர் அன்றாடம் ஒரு தேக்கரண்டி கருப்பு எள்ளை 1/2 டம்ளர் நீரிலே இட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து காலையிலே அந்த தெளிந்த நீரை மட்டும் பருகி வருகின்ற பொழுது நாளடைவிலே அவர்களுக்கு மாத விலக்கு தூண்டப்பெறும். இந்த மாத விலக்கு வருகின்ற 5 நாட்கள் மட்டும் இந்த எள் நீர் குடிப்பதை நிறுத்திவிட்டு இந்த மாதர்கள் மாத விலக்கு தொடங்கிய 5வது நாளிலே இருந்து இந்த எள் ஊற வைத்த நீரை பருகி வர வேண்டும்.
மாதவிலக்கு தொடங்கியதும் அந்த நீர் பருகுவதை நிறுத்த வேண்டும். இப்படி சில மாதங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது முறையற்ற மாதவிலக்கு என்பது முறையாகி வரும். அவர்களுக்கு உடலுக்கு பலமும் ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உடலுக்கு இந்த எண்ணெயை பூசி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிப்பதினாலே தோலுக்கு நல்ல பளபளப்பை தரக்கூடிய கொலாஜன் என்று சொல்லக்கூடிய தோலுக்கு சுருங்கி விரிகின்ற தன்மையையும் மென்மையையும் தரக்கூடிய ஒரு எண்ணெயாக இது விளங்கும். காதுகளுக்கு விடுவதனாலேயும் கண்களுக்கு ஓரிரு சொட்டுக்கள் விடுவதனாலேயும் கண் பார்வை கூர்மையும் காது நோய்களும் விட்டு போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த எள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.